ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சேதுவோட குழந்தை எங்கேயுமே காணாமல் போகலை, அவுட் ஹவுஸில் தான் வச்சுருக்காங்க. சேது குழந்தை இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே அந்த குழந்தைய ஏற்றுக்கிறதே இல்லை அப்படின்னு முடிவாக இருந்தார். எப்படி ஆச்சு சேதுவை அந்த குழந்தைய ஏற்றுக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க எல்லாருமே சேர்ந்து போட்ட நாடகம் தான். முக்கியமாக மலர், கருப்பண்ணை இவங்கெல்லாம் சேர்ந்து போட்ட நாடகம். உண்மையிலே குழந்தை காணாமல் போயிடுச்சு அப்படின்னு எல்லாருமே பதறி துடிச்சாங்க. போலீஸ் உட்பட எல்லாருமே தேடினாங்க. கடைசியில் அந்த கிழவியும் அந்த ஆட்டோக்காரரும் குழந்தைய திருடிட்டு வந்து அவங்க போனதுக்கு அப்புறமா மலர்கிட்ட தான் குழந்தைய ஒப்படைச்சிருக்காங்க. மலர் தான் அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து அவுட் ஹவுஸில் வச்சு பத்திரமா பார்த்துட்டு இருந்தாங்க. சேதுவோட வாயாலேயே குழந்தை உன்னோட இது இல்லை, தொலைஞ்சு போகட்டுமே, உனக்கு என்ன அனாதை அப்படி இப்படின்னு சொல்லி இல்லை அது ஏன் குழந்தைன்னு அவருடைய வாயாலேயே சொல்ல வச்சுட்டாரு நம்ம கருப்பண்ண. அதுக்கப்புறமா குழந்தை இருக்கிற விஷயத்த சொன்ன உடனே குழந்தைய தூக்கி சேது அப்படி கொஞ்சிறாரு. இப்போ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னொரு சைடு சித்ராவுக்கும் ஈஸ்வரிக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா இது வரைக்கும் ஏற்றுக்காமல் இருந்த சேது இன்றைக்கி குழந்த காணாமல் போச்சுன்னு இவங்கெல்லாம் போட்ட ட்ராமாவில் உண்மையிலே குழந்த காணாமல் போச்சுன்னு நினச்சி குழந்தை என்னோட இதுன்னு சொல்ல வச்சுட்டாங்களே எல்லாருமா சேர்ந்து. ஐஸ்வர்யாவோட வாழ்க்கை நாசமாக போச்சே, நம்ம போட்ட பிளான் வேஸ்ட்டாக போச்சே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராசாங்கம் மற்றவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சேது குழந்தைய ஏற்றுக்கிட்டான்னு. எப்படியோ குழந்த இவங்களே கடத்தி வச்சுக்கிட்டு காணாமல் போகாமல் ட்ராமா பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் கூட சேது கோவப்படாமல் குழந்தைய தூக்கி என் குழந்தைன்னு கொஞ்சினாரே, என் குழந்தை எங்கேயும் காணாமல் போகலை, இங்கே தான் இருக்குது அப்படின்னு அது ட்ராமான்னு அவர் அந்த ஒரு வார்த்தையை பேசாமல் குழந்தைய தூக்கி கொஞ்சதுனால இன்னுமே எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவர் சொன்ன வார்த்தை போய் கிடையாது, உண்மை அப்படின்றத நிரூபிச்சிட்டாரு. இப்போது அடுத்த நிமிஷம் குழந்தைய தூக்கிட்டு பெரிய வீட்டுக்கு போகிறாங்க எல்லாருமே. என்னம்மா இது இப்படி ஆயிடுச்சு, இந்த கருப்பனும் இந்த மலரும் சேர்ந்துக்கிட்டு இப்படி பண்ணிட்டாங்களே, எல்லாருமே நம்மளை நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்களே அப்படின்றாங்க. இப்படி நடந்திருக்கும்னு நானும் கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்க்கல சித்ரா, நான் என்ன பண்ணட்டும், வா போகலாம் அப்படின்னு இவங்களும் பின்னாடியே போயிட்டுருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே மலர் கால் பண்ணுறாங்க. தமிழ்ச்செல்விக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. குழந்தை எங்கேயும் போல தமிழ், குழந்தை இங்கே தான் இருக்குது, குழந்தை கிடச்சிட்டான் அப்படின்றாங்க. அக்கா நிஜமாவாக்கா சொல்கிறீங்க? பெரிய வீட்டுக்கு நான் இப்போ வரணும் தான்க்கா இருந்தேன். எப்படிக்கா குழந்தை எப்படி கிடச்சிச்சு? என்னக்கா குழந்தைய வேணும்னே எங்கேயாச்சும் தொலைச்சிட்டு இருந்தாங்களா? குழந்தை எப்படிக்கா கிடச்சிச்சு? என் குழந்தை எப்படிக்கா இருக்கான் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. தமிழ் நீங்கள் பாரு, நீ வருத்தப்படாத, குழந்தை எங்கேயும் போகலை, குழந்தை இங்கே தான் இருக்குது, கிடச்சிடுச்சு. நீ குழந்தைய நினச்சி வருத்தப்படுவேன் தான் உனக்கு ஃபோன் பண்ணேன், நீ பயப்படாத தமிழ், குழந்தைய நான் பார்த்துக்கிறேன், பத்திரமா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மலர் மற்ற விஷயங்களை சொல்லாமலேயே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா அம்மா அப்பா என் குழந்தை கிடச்சிடுச்சான், என் பையன் கிடச்சிட்டானா, நான் இப்போவே போய் என் குழந்தைய பார்க்கணுன்னு பிடிவாதமாக தமிழ்ச்செல்வி அழுகுறாங்க. தமிழ் குழந்தை தான் கிடச்சிடுச்சுல்ல, வேண்டாம் தமிழ், சொன்னால் கேளு அப்படின்றாங்க. இல்லைம்மா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என் குழந்தைய நான் எப்படி ஆயிடுச்சு போய் தூக்கிட்டு வரதான் போகிறேன், இல்லைனா கூட பஞ்சாயத்து மூலயமா எல்லார் முன்னாடியே நிரூபித்து என் குழந்தைய எனக்கு வேணும்னு நான் கூட்டிகிட்டு வந்துட போகிறேன். அவருக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லாத அந்த குழந்தை அங்கே இருக்க வேண்டாம், எதுக்கு பாரமா, நான் குழந்தைய கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு தமிழ்ச்செல்வி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தூக்கிட்டு போனதுலேருந்தே இன்னொரு சைடு இங்கே சேது குழந்தைய கைவிடாமல் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா குழந்தைய கொஞ்சிக்கிட்டு அப்பா பாருங்கப்பா குழந்தை என்ன மாதிரியே இருக்கான் அப்படின்றாங்க. ஆமாயா அப்படி குட்டி சேது தாயா அப்படின்னு அவரும் சொல்லிட்டு இருக்கப்போ அப்புறம் குழந்தை பசியில் அழுகுது. அம்மா இந்தாங்க குழந்தை பசியில் அழுவுறான், இதை அவனுக்கு கொடுங்க அப்படின்றாங்க. குழந்தைக்கு அதை வாங்கி சேது குடிக்க வைக்கிறாரு. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அவருக்கு. அவருடைய உயிரை அவர் கையில் தூக்கி பார்க்கும்போது அளவில்லாத சந்தோஷத்தில் அவர் இருக்காரு. ஐஸ்வர்யாலாம் இப்போ ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. சேது மாமாவை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம நிலமை இப்படி ஆயிடுச்சுன்னு ஐஸ்வர்யா ஒரு பக்கம் வருத்தத்தில் இருக்காங்க. ஏன் ஈஸ்வரி சித்ரா கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த விஷயத்தினால அவங்க மட்டும் என்ன பண்ண முடியும்? இப்படியெல்லாம் நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. கருப்பண்ணா இப்படி அவரோட வாயை கிளறியே உண்மையை ஒத்துக்க வைப்பாங்கன்றத யாருமே யோசிச்சு கூட பார்க்கல. குழந்தை காணாமல் போயிடுச்சுன்னா எப்படியும் அவன் ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் அப்படின்னு கருப்பண்ணனே முடிவு பண்ணி இப்படி ஒரு விஷயத்த செஞ்சு முடிச்சுட்டாங்க. அப்புறம் ராசாங்கம் இருந்துக்கிட்டு கருப்பனுக்கு தான் நன்றி சொல்கிறாங்க. கருப்பே உனக்கு தாயா நான் நன்றி சொல்லணும், நீ மட்டும்
குழந்தைய இப்படி தூக்கி வச்சுக்கிட்டு குழந்தைய வீட்டிலே வச்சுக்கிட்டு குழந்தை காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லி சேதுக்கிட்ட பேசினதுனால இப்போது சேதுவோட மனசு மாறி இருக்கு, சேதுவும் குழந்தைய ஏற்றுக்கிட்டான், ரொம்ப நன்றியா அப்படின்றாங்க. என்ன மாமா நீங்கள் போய் எனக்கு எதுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு, அது அவன் பிள்ளை மாமா, அவன் பிள்ளையை அவன் தூக்கி கொஞ்சலைன்னா எப்படி? பெரியவங்க பண்ண தப்புக்கு குழந்தை என்ன பண்ணோம்? ஏதோ தமிழ்ச்செல்வி மேலே இருக்கிற கோவத்தில் சேது குழந்தைய தூக்காமல் இருந்தான். என்னதான் இருந்தாலும் 1000 தான் இருந்தாலும் அவனோட ரத்தம், அவனோட உயிர், பாசம், அன்பு எல்லாமே இருக்குல்ல மாமா. அதான் சாரி மாமா, என்னை மன்னிச்சிடுங்க, இப்படி ஒரு விஷயம் நான் பண்ணதுனால அப்படின்றாங்க. என்னையா நீ பண்ணதுனால இங்கே எந்த ஒரு பிரச்சனையும் ஆகலை, எந்த தப்பும் நடக்கலை, நல்லது நிறையா நடந்திருக்கு, இதுக்கு போய் எதுக்கியா மன்னிப்பு கேட்டுக்கிட்டு விடியா அப்படின்னு கருப்பண்ணங்கிட்ட ராசாங்கம் சொல்லிட்டு இருக்காரு. அப்பத்தான் இருந்துக்கிட்டு அவங்க குலதெய்வத்தெல்லாம் வேண்டிக்கிட்டு குழந்தை கிடச்சிடுச்சின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போது தமிழ்ச்செல்வி என் குழந்தை வேணும்னு நீங்கள் போய் அங்கே கேட்க போகிறீங்களா, நான் போய் கூட்டிகிட்டு வர போகிறேன், என்னப்பா பண்ண போகிறீங்க அப்படின்றாங்க. நேரடியாக இவங்க யாரும் சொல்லியும் கேட்காதனால தமிழ்ச்செல்வி அடுத்த நிமிஷம் இன்னொரு குழந்தைய தூக்கிக்கிட்டு பெரிய வீட்டுக்கு வராங்க. பெரிய வீட்டுக்கு வந்து வெளியே நின்று பயங்கரமாக கத்துறாங்க. சத்தம் கேட்ட உடனே எல்லாருமே வெளியில் வராங்க. முக்கியமாக சேது குழந்தைய கையில் தூக்கிக்கிட்டே வெளியில் வராரு. வந்து நின்ன உடனே அப்பா இவ எதுக்குப்பா இப்போ இங்கே வந்திருக்கா அப்படின்னு சேது கோபமாக பேசுவோம். இங்கே பாருங்கள், என் குழந்தைய தூக்கிட்டு போக தான் நான் வந்திருக்கேன். உங்களால் குழந்தைய பார்த்துக்க முடியலன்னா தயவு செஞ்சு என்கிட்ட கொடுத்துருங்க. ஆமாம், முதல்ல என் குழந்தை உங்ககிட்ட இருக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்குது? உங்களுக்கும் அந்த குழந்தைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? என் குழந்தைய எதுக்கு தூக்கி வச்சிட்ருக்கீங்க? குழந்தைய நீங்களே மறைச்சி வச்சுக்கிட்டு இல்லை நீங்களே தொலைச்சிட்டு குழந்தைய காணோன்னு நாடகம் ஆடுறீங்களா? எப்படியோ எது எப்படி போச்சோ, கடவுள் புண்ணியத்தில் என் குழந்தை திருப்பி கிடச்சிட்டான், என் குழந்தை எனக்கு வேணும் கொடுங்கன்னு சண்டை போடுறாங்க. குழந்தைய கொடுக்க முடியாதுன்னு சேது சொல்கிறாங்க. அப்பத்தாவும் தமிழ்செல்வி சொன்னால் கேளு அப்படின்னு, வேணாமச்சி உங்களால் தான் இவ்வளோ பிரச்சனையுமே, என் பிள்ளையை நீங்கள் தானே தூக்கிட்டு போய் கொடுத்தீங்க, நீங்களே என் பிள்ளைய ஒழுங்காக வாங்கி கொடுத்துடுங்க, நான் என் குழந்தைய எடுத்துகிட்டு போயிடுறேன். அதான் எனக்கும் அவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் அத்து கழிச்சிட்டு இன்னொரு கல்யாணம் புதுசாக பண்ணிக்கிட்டாருல, அப்புறமும் எதுக்கு குழந்தைக்கும் அவருக்கு சம்மந்தம் இருக்குன்னு நீங்களா முடிவு பண்ணி என் குழந்தைய எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுக்கலாம். சட்டப்படி இங்கே பாருங்கள், அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், என் குழந்தைய கொடுங்க அப்படின்னு தமிழ்செல்வி கேட்கவும், அது எப்படிடி நீ சொல்லிட்டா அது இல்லைன்னு ஆயிடுமா? 1000 தான் இருந்தாலையும் அது அவனுடைய ரத்தண்டி, உன்னால் இல்லைன்னு நீ சொல்ல முடியுமா? நீ பெற்றுட்டா உன்னோட குழந்தை மட்டுமா அப்படின்னு அம்மாச்சி பேசுவோம். அம்மாச்சி வேணாம் அம்மாச்சி, ஏற்கனவே உங்கள் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கேன், என் வாயை திரும்ப திரும்ப கிளறாதீங்க அப்படின்னு. ஏய் நீ வாயை மூடடி, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இங்கே பாருடி, நான் என்ன வேணும்னே அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துருக்குறான், அவன் பெத்த பிள்ளையே அவன் தூக்கணும், உன் மேலே இருக்கிற கோவம் அவனுக்கு போகணும்னு தானே கொடுத்தேன், இப்போ என்னடி அப்படின்றாங்க. அந்த ஒரு அவசியம் எனக்கு வேணாம் அம்மாச்சி, அவர் தான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, இதுக்கப்புறம் அந்த குழந்தைய ஏற்றுக்கிட்டு என்னையே ஏற்றுக்கணுன்ற அவசியம் என்ன இருக்குது? இன்னொரு ஜென்மத்தில் அவருடைய முகத்திலே மொழியக்கூடாது, அவர் கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு தான் நான் முடிவு எடுத்திருக்கிறேன். நீங்கள் என்னென்னா புரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, வேணாம் ஆமாச்சு அப்படின்றாங்க. ஆமாண்டி ஆமாம், எப்படியாச்சும் நேரத்துக்கு அங்கே போயிடணும், கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நிறுத்தணும்னு தான் நினச்சேன், நிறுத்தி அவன் பிள்ளையை கொடுத்தா இந்த கல்யாணம் நடக்காது, உங்களை சேர்த்து வச்சிடலான்னு நினச்சேன், ஆனால் அது நடக்கலை, கல்யாணம் நடந்துருச்சு. இப்போ அவன் பிள்ளைன்னு அவன் தூக்கி கையில் வச்சுக்கிட்டு என் பிள்ளையை கொடுக்க மாட்டேன்னு வச்சிட்ருக்கான், அவன் பிள்ளைன்னு அவன் ஒத்துக்கிட்டான்ல, வேண்டாம் தமிழ்ச்செல்வி விட்டுடு அப்படின்றாங்க. இல்லை என் குழந்தை வேணும்னு அங்கே பிரச்சனை பண்ணுறதுனால ஊரில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்துடுறாங்க. விஷயம் தெரிஞ்சு இந்த குழந்தை இப்படி சண்டை வர்றதுனால இதை பஞ்சாயத்து பண்ணி தீர்ப்பு பண்ணி குழந்தையே யார்கிட்ட இருக்கணும்னு முடிவு பண்ணலான்னு அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் தேர்ந்தெடுக்கிறாங்க. செமிலே இங்கே பாரடி, அதான் ஊர் பஞ்சாயத்தில் பேசிக்கலான்னு சொல்கிறாங்கல்ல, இப்போதைக்கு இங்கே பிரச்சனை பண்ண வேணாம், வா தமிழே அப்படின்றாங்க. மா இல்லைம்மா, என் பிள்ளை எனக்கு வேணும், யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு. ஏய் இங்கே பாரடி, ஊர் பஞ்சாயத்துன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு கட்டுப்படணும், என் பிள்ளைய அப்படி நான் யாருக்கும் தார வத்து கொடுத்துட மாட்டேன். இங்கே பாரு, உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு அருவெறுப்பாக இருக்குது, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு, பஞ்சாயத்தில் சொன்ன மாதிரி குழந்தை யார்கிட்ட இருக்கணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டோம், நீ தொல்லை தேவையில்ல, நாளைக்கு பஞ்சாயத்தில் பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு செய்து சொல்கிறாரு. அந்த குழந்தை நான் பெத்த கொள்ள, அதை நீங்கள் கையில் தூக்கி வச்சுட்டு இருக்கும்போது அதை பார்க்கும்போதுனா ஏன் ஞாபகம் தானே வரும், வேண்டாம் கொடுத்துருங்கன்னு தமிழ்ச்செல்வி சொல்லவும், அது 1000 தான் இருந்தாலும் என்னுடைய ரத்தண்டி, என் பிள்ளை யாருக்கும் கொடுக்க மாட்டேன், அவன் முகத்தை பார்த்தா ஏன் ஞாபகம் தான் எனக்கு ஞாபகம் வரும், அதோட மட்டும் இல்லாமல் முதல்ல உன்கிட்ட இருக்கிற அந்த குழந்தையும் என்கிட்ட நீ கொடுத்துட்டு போ, அது என் அம்மா என் ஆத்தா, நீ
கொடுத்துட்டு போ. என் கடவுளை வந்த சொன்ன மாதிரி எனக்கு பெண் பிள்ளையே பிறந்திருக்கு. என் அம்மாவா என் அம்மாச்சியே என் அம்மாவா வந்து பிறந்திருக்காங்க. நீ ஒழுங்கு மரியாதையாக அதை கொடுத்துட்டு போயிடு என் ஆத்தா அப்படின்னு சேது கேட்டுட்ருக்காரு. யார் நீங்கள் முதல்ல என் பையனை என்கிட்ட கொடுங்க. பொண்ணை கொடுக்குற பேச்சுக்கே இங்கே இடம் கிடையாது. 2 பிள்ளையும் நானே வளர்த்துக்கிறேன்னு தமிழ்செல்வி சொல்லவும், இல்லை 2 பிள்ளையும் எனக்கு வேணும்னு சேது சொல்கிறாரு. என்ன இது, தமிழ்செல்வி தான் பையனை வாங்கிட்டு போகணுன்னு வந்தாங்க. ஆனால் இப்போது சேது பெண் பிள்ளையும் சேர்த்து கேட்குறாரு. இதனால் பஞ்சாயத்தில் பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணதுனால இப்போதைக்கு ஒரு வழியாக எல்லாரையும் சமாதானப்படுத்தி தனித்தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து மறுநாள் காலையில் வந்து தமிழ்செல்வி பஞ்சாயத்துக்காக கிளம்பி ரெடி ஆகிட்டுருக்காங்க. தமிழை சொன்னேன் கேளு தமிழை, இப்போவும் நான் சொல்கிறத கேளு, குழந்தை அதான் நல்லபடியாக கிடச்சிட்டான்ல மாப்பிள்ளையும் அப்படின்றாங்க. அம்மா அப்படின்னு தமிழ்செல்வி கத்தவும், சரிடி அதான் அவரும் குழந்தையை ஏற்றுக்கிட்டார்ல என் பிள்ளைன்னு நம்பி, குழந்தை பத்திரமா தாண்டி இருக்கான், இதுக்கப்புறம் ஏண்டி பிடிவாதம் பிடிக்கிற அப்படின்னுவோ, இல்லைம்மா அவங்கக்கிட்ட என் குழந்தைய விட்டு வைக்கிறதா கிடையாது, என் பிள்ளை எனக்கு வேணும்னு தமிழ்செல்வி கேட்குறாங்க. நீங்கள் பஞ்சாயத்துக்கு வரீங்களா இல்லை நானே கிளம்பட்டுமான்றாங்க. உன்னை எப்படி தனியாக அனுப்புறதுன்னு குழந்தைய ரெடி பண்ணி தூக்கிட்டு வராங்க. இன்னொரு சைடு இங்கே மலர் குழந்தைய ரெடி பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா சேது, மோகனா, ராசாங்கம் எல்லாரும் குழந்தைய தூக்கிட்டு ஐஸ்வர்யா, சித்ரா எல்லாருமே, தாமரா எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாயத்துக்கு வராங்க. இந்த சைடு அம்மாச்சிலேருந்து எல்லாருமே பஞ்சாயத்துக்கு வராங்க. வந்ததுக்கப்புறமா ஊர் பெரியவங்க எல்லாருமே வராங்க. அங்கே குழந்தைய படுக்க வைக்கிறதுக்காக ஒரு தொட்டில் போட்டிருக்காங்க. அங்கே வந்ததுக்கப்புறமா யாரோட முடிவு என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. தமிழ்செல்வி காணாமல் போய் தொலைஞ்சி கிடச்சிருக்கிற என் பிள்ளையை திருப்பி என்கிட்டே கொடுத்துட சொல்லுங்கள். அம்மாச்சி என்னுடைய விருப்பமே இல்லாமல் பிறந்த அன்றைக்கே என்னோடய குழந்தைய எனக்கே தெரியாமல் தூக்கிட்டு போய் அவர்கிட்ட கல்யாணத்தன்னைக்கு கல்யாண பரிசாக கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு வந்திருக்காரு. ஊருக்கே தெரியும் அவருக்கும் எனக்கும் எதுவுமே கிடையாது, அது கழிச்சிருச்சு அப்படின்னு. அதுக்கப்புறமும் அம்மாச்சி பண்ண விஷயம் சரியா நீங்களே சொன்னங்க. 1000 தான் எனக்கும் அவருக்கும் எதுவும் இல்லைனாலையும் குழந்தைக்கு அவருக்கு பந்தம் இருக்குன்னு நீங்கள் சொன்னாலையும் நான் அதை ஏற்றுக்க மாட்டேன். அவர் என்னையும் வேண்டான்னு சொன்னதுக்கப்புறம் என் பிள்ளை மட்டும் எதுக்கு அவர்கிட்ட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய குழந்தைய என்கிட்டயே திருப்பி கொடுத்துட சொல்லுங்கன்னு எங்கள் பஞ்சாயத்தில் தமிழ்செல்வி கேட்குறாங்க. சேது, தமிழ்செல்வியை சொல்ல வேண்டியதே சொல்லிட்டாங்கப்பா, உன்னுடைய முடிவு என்னன்னு எல்லாருமே கேட்குறாங்க. அப்போது சேது இருந்துக்கிட்டு, இல்லை ஐயா இதுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன், என்னுடைய குழந்தை எனக்கு வேணும், அவன் என்னுடைய பிள்ளை, அவன் எனக்கு தான் சொந்தம், எனக்கு வேணும், நான் அவகிட்ட கொடுக்குறத கிடையாது அப்படின்றாங்க. என்னப்பா இது இப்படி சொன்னால் எப்படி, நேற்று வரைக்கும் நீ அந்த குழந்தைய ஏற்றுக்காம தானே இருந்த அப்படின்றாங்க. ஐயா அதெல்லாம் நேற்று வரைக்கும், இப்போ அவன் என் பிள்ளை நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன், அவளுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு அவளே சொல்கிற மாதிரி, இந்த குழந்தைக்கு எனக்கு சம்மந்தம் இருக்குல்ல, அதை வச்சு நான் உரிமை கேட்கலாம்ல, அவன் என் பிள்ளை தானே, அது எப்படி என் பிள்ளைக்கு மேலே எனக்கு உரிமை இல்லைன்னு அவள் சொல்ல முடியும், அப்போ நான் தானே என்னுடைய உரிமையை நான் விட்டு கொடுக்க முடியாதுன்னு சேது சொல்லிட்டு இருக்காரு. ஏம்மா தமிழ்செல்வி, உன் அம்மாச்சி செஞ்சது ஒரு விதத்தில் சரியாக தானம்மா தோணுது, உனக்கு ரெட்டை பிள்ளை, பெண் பிள்ளை உன்கிட்ட இருக்குது, அதே மாதிரி ஆண் பிள்ளை சேதுக்கிட்ட இருக்குது, அப்படியே நீங்கள் வச்சுக்க வேண்டியது தானம்மா, ஆருக்கு ஒரு பிள்ளையா, உங்களுக்கும் சேதுக்கும் எதுவும் இல்லைன்னு அத்து கிடைச்சாலும் குழந்தை 2ஆக பிறந்திருக்கு, குழந்தைய உரிமை கொண்டாடுற உரிமை சேதுக்கு இருக்குல்ல, அப்போது சேதுக்கிட்ட ஒரு குழந்தையும் உன்கிட்ட ஒரு குழந்தையும் இருக்கிறது நியாயம் தானே, அவங்க யாரும் அந்த குழந்தைய வேண்டாம் வெறுப்பா பார்க்கலையே, இப்போவே பஞ்சாயத்தில் அந்த குழந்தைக்கு தேவையான எல்லாத்தையும் சேது தான் பார்க்கணும், பெரியவளாயும் வளர்ந்த வரைக்கும் அப்படின்னு முடிவெடுத்து எல்லாத்தையும் கரெக்டாக முடிச்சிடலாமே, அப்படி இல்லைன்னா பெண் பிள்ளைக்கும் சேர்த்து அவனே எல்லாத்தையும் செய்யணுன்ற மாதிரி கூட முடிவு பண்ணிக்கலாமே, ஏம்மா நீ வேணான்ற அப்படின்றாங்க. இல்லையா இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், என் பிள்ளைக்கு அவர் எதுவும் செய்ய வேணாம், என் 2 பிள்ளைங்களுக்கும் என்னால் எல்லாமே செய்ய முடியும், அவருடைய காசு என் பிள்ளைங்களுக்கு தேவையில்லை, நானே வேண்டான்னு சொன்னதுக்கப்புறம் என் பிள்ளைங்களுக்கு அவருடைய காசு மட்டும் எதுக்கு தேவை, அவரோட அப்பான்ற இன்சியல் கூட என் பிள்ளைங்களுக்கு தேவையில்லை, நானே என் பிள்ளைங்களை வளர்த்துக்கிறேன், நீங்கள் என் பிள்ளைய கொடுத்துற சொல்லுங்கள் அப்படின்றாங்க. யார் என்ன சொன்னாலும் என் பிள்ளைய கொடுக்கவே முடியாதுன்னு சேது உறுதியாக சொல்லிடுறாரு. இப்படி சொன்னால் எப்படிம்மா அப்படின்னு பஞ்சாயத்தில் கலந்து பேசி முடிவு பண்ணுறாங்க. எல்லாருமே கூட தமிழ்செல்வி 2 பிள்ளையே எனக்கு வேணும்னு சொல்கிறா, ஆனால் சேது இங்கே ஆண் பிள்ளையே கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறான். இப்போ என்ன பண்ணுறது, அதுக்கேற்ற செலவை சேதுவே பார்த்துக்கட்டும், ஆளுக்கு ஒரு குழந்தையா இருக்கட்டும்னாலையும் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு எல்லாரும் ஊர் கூடி பேசிகிட்டு இருக்கும்போது, ஐயா இங்கே பாருங்கள், 2மே என் பிள்ளை தான், என் மவன் எப்படி என்கிட்ட வந்து இருக்கிறானோ, என் அப்போ தான் ஒப்படைச்சாங்களோ அதே மாதிரி பஞ்சாயத்திலே வேணும்னா என் பிள்ளையை
என் பொண்ணையும் என் ஆத்தாலையும் என்கிட்ட கொடுத்துட்டு போக சொல்லிடுங்கன்னு சேது வந்து சொல்கிறாரு. என்னப்பா சேது இது, முதல்ல உனக்கு ஆண் வாரிசு மட்டும் வேணும்னா இப்போது பெண் பிள்ளையும் வேணுன்ற, இப்படி பிடிவாதமாக பிடிச்சா 2 பேரும் எப்படிப்பா, நீங்கள் 2 பேரும் அத்து கழிச்சிட்டீங்க, நடுவில் முழிக்கிறது அந்த பிள்ளைங்க தானேப்பா, அந்த பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை பார்க்கணும்ல, இப்படி நீங்கள் சண்டை போட்டால் எப்படி, யாராச்சும் ஒருத்தர் விட்டு கொடுத்து குழந்தைய வளர்க்குற வழியை பாருங்கப்பா அப்படின்றாங்க. இங்கே விட்டு கொடுக்குற பேச்சுக்கே இடம் கிடையாதுன்னு தமிழும் சொல்கிறாங்க. அதே மாதிரி சேதுவும் சொல்லிடுறாரு. இப்போது எல்லாருமே கலந்து பேசுகிறாங்க, இப்படி பண்ணால் எப்படி அப்படின்னு. சரி, குழந்தைங்கள சாட்சியாக வச்சு சீட்டு எழுதி போட்டு முடிவு பண்ணிக்கலாம், குழந்தை யார்கிட்ட இருக்கணும்னு குழந்தைங்களே முடிவு பண்ணிட்டோம். குழந்தைங்க தமிழ்செல்வி கிட்ட இருக்கட்டும்னு முடிவு பண்ணுறாங்களா, இல்லை சேதுக்கிட்ட இருக்கணும்னு முடிவு பண்ணுறாங்களா? ஆளுக்கு ஒரு குழந்தையா கொடுக்க முடியாதுன்னு நீயும் சொல்லிட்ட, சேதுவும் சொல்லிட்டாங்க. அப்போது சீட்டு எழுதி போட்டு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னாவும், ஏடி தமிழ் இங்கே பாருடி, என் பேச்சை கேளுடி, இங்கே பாரு, உன்கிட்ட பெண் பிள்ளை இருக்குது, சேதுக்கிட்ட ஆண் பிள்ளை இருக்குது, நீ ஆண் பிள்ளையை கேட்குறதுனாலும் சேது பெண் பிள்ளையை கேட்குறதுனாலும் இப்போ சீட்டு எழுதி ஒன்றா போட போகிறாங்க. இங்கே பாரு தமிழ்செல்வி, சீட்டு ஏதாச்சும் ஒரு குழந்தை கையில் தான் கிடைக்கும், ஒன்று உன்கிட்ட இருக்கணுமா இல்லை சேதுக்கிட்ட இருக்கணுமானதா எழுதியிருப்பாங்க. வேண்டாண்டி தமிழ், இருக்கிற குழந்தையும் சேதுக்கிட்ட கொடுத்துட்டு நிற்காத, என் பேச்சை கேளு அப்படின்னு அம்மாச்சி சொல்லுவோம். ஏமாச்சி நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க, அந்த சீட்டில் என் பேர் வந்துச்சுன்னா என் பொண்ணும் என் பையனும் என் கூட தானே இருப்பாங்க, நீங்கள் அப்படி நினைங்க, சீட்டில் கண்டிப்பாக என் பேர் தான் வரும், பிள்ளைங்க 2 பேரும் என்கிட்ட இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க, அவர்கிட்ட இருக்கணும்னு நினைக்க கூட மாட்டாங்க. நீங்கள் நல்லதாகவே நினைங்க, உங்கள் பேரங்கிட்ட என் பிள்ளையே விட முடியாது, சீட்டில் என் பேர் தான் வரும், நான் நம்புகிறேன், பிள்ளைங்க 2 பேரும் என்கிட்ட தான் இருக்கணும்னு சேது, அதாவது தமிழ்செல்வி ஒரு சைடு சொல்ல, சேது ஒரு சைடு, சீட்டில் என் பேர் வரணும், என் 2 பிள்ளைங்களையும் நானே பார்த்துக்கிறேன், என் பிள்ளைங்க எனக்கு வேணும்னு ஆளுக்கு ஒரு பக்கமாக அவங்களுடைய யோசனை கேட்ட மாதிரி யோசிச்சு வச்சு முடிவு எடுத்திருக்காங்க. சீட்டும் பெரியவங்க குலுக்கி போட்டிருக்காங்க. அதில் வந்து பெண் பிள்ளை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சீட் எழுதிருக்கு. ஸோ இதோட இந்த எபிசோடு தான் முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது, அந்த சீட்டில் குழந்தைங்க 2 பேரும் தமிழ்செல்விக்கிட்ட இருக்கட்டும்னு முடிவு பண்ணியிருக்காங்களா, இல்லை சேதுக்கிட்ட இருக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்களா? இதுக்கு தமிழ்செல்வி சேதுவும் எது வந்தாலும் 2 பேரும் ஒத்துழைச்சி நிற்பாங்களா, இல்லை பிரச்சனை பண்ண போகிறாங்களா, என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ண நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.